இன்றைக்கி அரோராக்கு ஒரு ரோஸ்ட் இருக்குதுன்னு ஆல்ரெடி வந்த இன்ஃபர்மேஷன் தான். அதை தான் விஜய் சார் பண்ணுறாரு செகண்ட் ப்ரமோவில். என்ன கேட்குறாரு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாளை எப்படியாச்சும் கடந்தா போதும், வேறு எதுவுமே வேண்டாம், அதுக்கு உண்டான பணம் என் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆனால் போதும் அப்படின்னு இந்த வீட்டில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து உண்மையும் அரோரா தான். ஆனால் வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா பிக் பாஸில் ஒருத்தர் சொன்னால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணவும் செய்வாங்க. ஸோ சுபிக்ஷா, சபரி, அமித், கனி இவங்க 4 பேர் தான் ப்ரமோவில் காட்டுறாங்க. இவங்க 4 பேருமே அரோராவை சொல்கிறாங்க. சபரி என்ன சொல்கிறாருன்னா, அவளுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே தெரியும், ஆனால் விளையாட மாட்டேன்றா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மை தான் ரொம்ப ரொம்ப மெச்சூர்ட் கேரக்டர் அரோரா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும், அந்த இடத்துல யார் ஹர்ட் ஆகிருப்பாங்க, அது என்ன தப்பு அப்படின்னு அவங்க சொல்கிற பாயிண்ட் ஒன்றும் அப்படியே முத்தாக இருக்கும். நான் நிறைய இடத்துல அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து சபரியும் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து சுபிக்ஷா சொல்கிறாங்க, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக பேசவே மாட்டேன்றாங்கன்னு. அது உண்மைதான். நம்ம ரியல் லைஃப்லேயே அந்த மாதிரி சில மக்கள் இருக்காங்க. எதுக்கு போட்டு இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் சுபிக்ஷாவும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து அமித் சொல்கிறாரு, சின்ன சின்ன விஷயத்தில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டு டாஸ்கில் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயம்னு மேபி அவங்க வந்து துஷாரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை சொல்கிறாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ அமித் அப்படி சொல்கிறாரு. கனி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இப்போ ஃபைல் கார்ட்ஸ் வந்து கேட்கும்போது எனக்கு வந்து மணி அண்ட் ஃபேம்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மக்கள் வந்து அவங்கள ஓட் அவுட் பண்ணியிருக்கணும். அதுக்கு வந்து விஜய் சேதுபதி சார் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் விளையாடுங்க, இல்லைன்னா நான் இப்போவே கேட்டை திறக்கிறேன், அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து டபுள் எவிக்ஷன் இருந்தது. அது வந்து செகண்ட் எவிக்ஷன் அரோரான்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க, பார்வதின்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அரோராவாக இருந்திருந்தால் அப்போவே நீங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கலாமே, உள்ளே வச்சுட்டு எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. பட் எது எப்படி சொன்னாலும் நான் கண்டிப்பாக அரோரா வந்து ஒரு ஜென்யூன் பர்சன், யாரையுமே ஹர்ட் பண்ணாத ஒரு ஸ்வீட் பர்சன். என்னென்னா அவங்களால கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு வார்த்தை சொன்னால் பொசிக்னா அழுத்துருவாங்க. அந்த ஒரு பிரச்சனை தான். மற்றபடி எனக்கு வந்து அரோராவை ரொம்ப பிடிக்கும். மேபி அவங்க பிபி மெட்டீரியல் கிடையாது. பிபியில் வந்து அவங்க எந்த கேம் பிளேயும் பண்ணலை. பட் அதர்வைஸ் அவங்க ஒரு ஜென்யூன் பர்சன் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.